இங்க ஹீரோ மாதிரி உருவம் மாதிரி வந்து பேய்க்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அந்த ஆவியா நாளை பின்னும் அவன் புருஷன் வந்து என்கிட்ட இருந்து ஒன்னு பிரிச்சிருவான்னு சொல்லிட்டு கவலைப்பட ஹீரோயின் நாளைய பத்தி ரொம்ப யோசிக்காதுன்னு கண்டுபிடிச்சிருவா. 5 வருஷம் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போன ஹீரோவோ ஹீரோயினை மிஸ் பண்ணி லெட்டர் எழுதி அனுப்ப அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்தவொடனே இந்த பக்கம் வந்து ஆவி கிட்ட கொடுப்பான். அவனோ நீங்களே கொடுத்து நீங்களே எதுக்கு வாங்குறீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி எப்படி வந்தீங்கன்னு கேட்டா நீ நடந்து வந்திருப்ப நான் குதிரையில வந்திருப்பேன்னு சொல்லிட்டு வாங்கி அதை அவசர அவசரமா படிச்சுட்டு கிழிச்சு போட்டுருவான். லெட்டர் கொடுத்தவனோ பொடி நடையா அங்க போய் சேர ஹீரோவோ பதில் மனு வந்துச்சான்னு கேட்க அவனோ லெட்டரே உங்க கையில தான் கொடுத்தேன், எதுக்கு ஏன் கிட்ட கேக்குறீங்கன்னு கேட்க அவங்க 2 பேத்துக்கு நடுவுலயும் பெரிய சண்டையே நடந்துரும். இங்க மருமக யாருக்கிட்டுமே சொல்லாம பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனா அவங்க ஹஸ்பண்ட பத்தி வச்சுட்டு இருப்பா. ஒரு 2 பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒட்டக போட்டியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. போன வருஷம் நடந்த போட்டியில இவங்க குடும்பம் தோத்ததுனால தான் அவமானத்துக்கு பயந்து அவங்க மூத்த பையன் வீட்டை விட்டு போயிருப்பான். அதனால அவங்க அப்பாவும் வந்து கலந்துக்கலான்னு சொல்ல அந்த பேயோ வந்து சமாதானப்படுத்தி கலந்துக்க வச்சிரும். மொத்த குடும்பமும் ஜெயிப்பமானு ஒரு பதட்டத்திலே இருக்க போட்டி அன்னைக்கு முந்தின வருஷம் ஜெயிச்சவரு ஹீரோவோட குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்தி பேசி அவனோட ஒட்டகத்துக்கு வைரமாலாம் போடுவான். போட்டி ஆரம்பிக்க இவங்களோட ஒட்டகம் மட்டும் தாறுமாறா போக இதை பார்த்துக்கிட்டு இருந்த பேய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் பண்ணி மொத்த ஒட்டகத்தெல்லாம் சிலதை உட்கார வச்சிருவான், சிலதை வேற வேற திசைக்கு அமுச்சு விட்டுருவான். அதனால இவங்க ஒட்டகம் ஆடி அசைஞ்சு நடந்து வந்து ஜெயிச்சிரும். அதை பார்த்து அங்க இருக்கிறவனுங்க இவனுங்க ஏதோ ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை பார்த்து மொத்தம் வச்சிருவானுங்க. வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் மருந்து போட்டுட்டு இருக்க ஹீரோயினோ கோவமா போவா. பேய் போய் கேட்டதுக்கு நீ இதுக்கு மேல மேஜிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்ல அவனும் சரின்றான். பிசினஸை பார்க்க போன ஹீரோவோ என் குடும்பமே என்ன மறந்துடுச்சுன்னு ரொம்ப சோகத்திலேயே உட்காந்துட்டு இருப்பான். இங்க பேய்க்கும் ஹீரோயினுக்கும் நடந்த சம்பவத்துல ஹீரோயினும் கர்ப்பமாயி எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க.